இப்போ நீங்கள் தான் 14 ப்ரோ உண்டு இது நம்ம பார்க்கணும் பாஸ்போர்ட் இருக்குது. பேட்டரி கொஞ்ச நாள் போகல ஃபோன் வந்து பேட்டரி வந்து டேமேஜ், பேட்டரி வந்து இந்த ஊதிக்குது, பேட்டரி வீங்கிக்குது, திரும்ப பேக் கிளாஸ் வந்து வெடிச்சிக்குது. கஸ்டமர்கிட்ட இருந்தாங்க ஜெனுவனாக ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரீஸ்டார்ட்டும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த ஃபோனை நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இது ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா பேக் கிளாஸை டிஸ்பிளே ஒன்று ரிமூவ் பண்ண கேஸ் ஒன்று பண்ணுது. ஸோ நான் இது என்ன செய்யறேன்னா கிளாஸை ரிமூவ் பண்ணி இதை நான் ரிமூவ் பண்ணி கொண்டேன். ஏன்னா இந்த கிளாஸ் உடஞ்சி வருது சும்மாவே. இப்போ நான் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணி ஓப்பன் பண்ண உங்களுக்கு விளங்குதாயிக்கும். கிளாஸ் துண்டுகள் எவ்வளோ வைக்குது, இல்லை டிஸ்பிளேல இருக்குது, இதில் இருக்குது, டேமேஜாக வைக்குது. பேட்டரி இந்த பேட்டரி வீங்கிக்குது, ஊதிக்குது பார்க்கலும். அப்போ இந்த நிலைமையில தான் ஃபோன் இருக்குது. டிஸ்பிளேல ரிபனில் அதெல்லாம் க்ளிப்பாக வைக்குது. ஸோ எங்கெங்கே டேமேஜ் ஆகிக்குன்னு சொல்லி தெரியா. இந்த இடத்துல பட்டு இந்த பேட்டரியில் ஒரு இடத்துல இருந்தால் ரவுண்டாக வந்துக்குது பேட்டரியில் இதுவும் ஏன்னா. அப்போ இப்படி யூஸ் பண்ணக்குள்ள ஃபோன் வந்து வெடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஃபோன் வந்து இப்படி கூட ஃபயராகவும் சான்ஸ் இருக்குது, வெடிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் கொடுக்குறேன்டா உங்களுடைய கிட்டடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுக்காம இதை பற்றியான சரியான நாலேஜ் இருக்கிறவங்க சரியாக செய்யக்கூடியவங்க இருங்க. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா ஃபோனை ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணி ஃபோனை வேலையாக பிரிச்சுட்டு சைட்லேருந்து எல்லாம் ஓரமாக்கிட்டு கேமராலேருந்து ஓரமாக்கிட்டு பின்னால் நீங்கள் பேக் கிளாஸை நீங்கள் ரேசர் கட் பண்ணாலும் சரி, நார்மல் கட் பண்ணாலும் சரி, இது உங்களோட ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இதாக்கிட்ட பிறகு நீங்கள் மற்ற எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வாட்டர் சீல் போவாண்டா வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் சீல் தாராளமாக அடிக்கலும், ஒரிஜினலாகவே அடிக்கலும், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி செய்கிறது தான் உங்களுக்கு சக்ஸஸ். நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் ஒரு வீடியோவில் 14 ப்ரோட வீடியோவில் தான் நான் அதையும் சொல்லியிருந்தேன். நான் ஃபுல்லாக கழட்டி ரிமூவ் பண்ணி செஞ்சுருந்தேன். ஸோ இதை மாதிரி டேமேஜ் இல்லாமல் நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ண இல்லாமல் அதே மாதிரி வேறு இஷ்யூக்கு நீங்கள் மூஞ்சி கொடுக்க வேண்டி வரும். எனவே சரியான ரிப்பேர் பண்ணுற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ரிப்பேர் பண்ணணுன்னாலும் எங்கள்கிட்ட இயலும். மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் ட்ரைனிங் எடுக்கணும்னா உங்களுக்கு இயலும். பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஒன்று ரிப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து சார்ஜிங் பேன் ஒன்று அடிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்கெமட்டிக் உண்டு, உங்களுக்கு டயக்ராம் உண்டு, அனலைஸ் பண்ணுறதுலேருந்து ஃபோன் உண்டு, சாதாரண ஃபோல்டு உண்டு, அனலைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே A to Z ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் ரெண்டும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு தான் செகண்ட் க்ளாஸில் இருக்கிற மொபைல் ஓக்கலாங்க்கா பெட்டா அலைக்குது. அப்போ எனவே உங்களுக்கும் இந்த மாதிரியான சர்வீஸ் தேவைன்னா கண்டிப்பாக எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். பார்த்து கொண்டிருக்கோம் விளையாண்டவங்களுக்கு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கு. லோகோ ரீஸ்டார்ட் ஆகுது, 3 minutes குறைக்க ரீஸ்டார்ட் ஆகுது. ஃபோன் வந்து பேனிக்கில் இருக்குது. கட் பண்ணு.